காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும், துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடிவரும். வாக்குவாதத்தினால் ஜெயிக்காதே, புன்னகையால் தோற்கடி. எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் உண்டு. இன்று பழகுபவர் நாளை விலகுவர். உறவு தொடங்கும் முன்னே பிரிவதற்கு தயாராகிக்கொள். மூடனை பிறர் அழிக்க வேண்டியதில்லை, அவன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறான் என்று புத்தர் கூறுகிறார். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவருக்கு கொடுங்கள். நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். சுமைகளைக் கண்டு நீ துவண்டு விடாதே. இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன் காலடியில்தான் என்று விவேகானந்தர் கூறுகிறார். சூழல்கள் நமக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் செயலில் ஈடுபடாமல் சும்மா இருப்பதே நல்லது. தேய்வதும் வளர்வதும் நிலவுக்கு வழக்கமான ஒன்று. தேடுவதும் வாடுவதும் நான் அல்லவா? ஒழுக்கத்தோடு வாழும் மனிதர்களே உலகில் வாழும் உண்மையான தெய்வங்கள். ஒழுக்கமே உயிரின் அமுதமாகும். ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடன். வாழ்க்கையில் விலைமதிக்க முடியாத அனுபவங்களையும் பாடங்களையும் நமக்கு கற்றுக் கொடுப்பது பள்ளிக்கூடங்களோ கல்லூரிகளோ அல்ல, பணமில்லா வாழ்க்கையும் பசித்த வயிறும் உடைந்த மனமும் தான். புரியாதவர்களுக்குத்தான் 1000 விளக்கம் சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானதாகும். இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி நியாயங்கள் கற்பிக்கப்படும். ஆனால் தர்மம் ஒன்றுதான். நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு 1000 ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான். உணர்ந்து பாருங்கள், தெரியும். ஆசைக்கும் அன்புக்கும் அடிமையாகாதீர்கள், ஏனெனில் இரண்டுமே உங்களை அடிமையாக்கிவிடும். புத்தர் கூறியது. ஏதோ ஒன்றை இழப்பதன் மூலம் ஏதோ ஒன்றை பெறப்போகிறோம் என்று சமாதானம் அடையும் மனதில் இழப்பு இலகுவாகி நம்பிக்கை துளிர்விட ஆரம்பிக்கிறது. நான் தியானத்தால் எதையும் அடையவில்லை, ஆனால் இழந்திருக்கிறேன். கோபம், மனக்குழப்பங்கள், மேலும் மரணத்தை பற்றிய பயத்தையும் இழந்திருக்கின்றேன். இந்த நிமிட கனமான வாழ்வை சிரித்துவிட்டு மெல்ல நகர்ந்தோமானால் அடுத்த நிமிட வாழ்க்கை ஆரோக்கியமாக இருக்கும். கவனமாக இருங்கள். வெளிச்சம் உள்ள இடத்தில் அலங்கார விளக்காக இருப்பதை விட இருளான இடத்தில் மெழுகுவர்த்தியாய் இருப்பதே சிறப்பானதாகும். நம் வாழ்க்கையில் எதுவுமே நிலையானது இல்லை என்பதை உணர ஆரம்பித்து விட்டால் நமக்குள் இருக்கும் ஆணவம் காணாமல் போய்விடும். உனக்கானது என்று எழுதப்பட்ட எதுவும் உன்னை விட்டு எங்கும் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. காலம் மாறும், காத்திரு. யோசித்து ஒரு செயலை தொடங்கும்போது செவிடாய் மாறிவிடுங்கள். ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும். நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். கவனமாக இருங்கள். தட்டி பறித்தவன் வாழ்ந்ததில்லை, விட்டு கொடுப்பவன் வீழ்ந்ததில்லை. ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது தவறவிட்ட ஆரோக்கியம்தான் உண்மையான செல்வம் என்று. யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள், நீயே உன்னை காப்பாற்றிக் கொள் என்று கௌதம புத்தர் கூறுகிறார். வாழ்க்கையிலும் சரி, வாகனத்திலும் சரி, மெதுவாகவே பயணிப்போம். ஏனென்றால் எப்போது எந்த நாய் குறுக்கே வரும் என்று யாருக்கும் தெரியாது. மற்றவர்களை கைப்பற்றுவதை விட உங்களை நீங்களே கைப்பற்றுவதுதான் மிகப்பெரிய இலக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.